உங்களுக்கு எப்பமாவது இப்படி ஃபீல் ஆயிருக்குதா? சுத்தி நிறைய பேர் இருந்தாலும் உங்களுக்கு உள்ள மட்டும் ஒரு தனிமை. யாருமே என்ன புரிஞ்சுக்கிடலைன்னு ஒரு ஃபீலிங். அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். ஒரு கதை ஒரு மாற்றத்தின் இரண்டாவது கதை. அண்ட் இது ஒரு உண்மையான கதை. ஒரு வயதானவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேர் இருக்கிறாங்க. இருவருமே ரொம்ப பிஸியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பையன் வெளியூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். பொண்ணு கல்யாணம் ஆகி ஃபேமிலியோட இருக்கிறாங்க. ஒரு நாள் இந்த வயதானவர் போன் எடுத்து தன்னுடைய பையனுக்கு கால் பண்றாரு. எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க தான் நினைக்கிறாரு. ஆனா போன் அட்டன் பண்ண வேகத்துல அவருடைய பையன், அப்பா நான் அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இவர் சொல்ல வந்ததை கேட்க கூட இல்லை, காலை கட் பண்ணிட்டு போயிருந்தான். இந்த பெரியவரும் சிரிச்சுக்கிட்டே போனை வச்சிருக்காரு. மறுநாள் தன்னுடைய மகளுக்கு போன் பண்றாரு. சும்மா தான் கூப்பிடுறாரு, என்ன பண்றாங்கன்னு விசாரிக்கலாம்னு. ஆனா அவங்களும் பிஸியா இருக்காங்க. போனை எடுத்த வேகத்துல இவங்க சொல்ல வர்றதை கேட்கவே இல்லை. அப்பா நான் வெளியே இருக்கிறேன், வீட்டுக்கு போய் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கட் பண்ணிடுறாங்க. இவரும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லி போனை வச்சிருந்தாரு. அன்னைக்கு நைட்டு வீட்டில் தனியா உட்கார்ந்து இருக்கிறாரு. வீடு முழுவதும் அமைதியா இருக்குது. ஆனா அவர் மனசு முழுவதும் அதிக சத்தத்துடன் இருக்கு. நான் யாருக்குமே வேண்டாம்னு ஆயிட்டேனா? என்னோட தேவை யாருக்குமே இல்லையா? யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்களான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால அந்த நேரத்துல தன்னோட வீட்டை விட்டு வெளியே போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்க்குக்கு போறாரு. அங்க ஒரு பையன் ஒரு பெஞ்சில தனியா உட்கார்ந்துருக்கிறான். அந்த பையன் கிட்ட போய் இந்த வயதானவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன்கிட்ட கேட்கிறாரு என்ன ஆச்சுன்னு. அந்த பையன் சோகத்துல, என் ஃப்ரெண்ட்ஸு யாருமே என் கூட பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே என்னை இக்னோர் பண்றாங்கன்னு சொல்றான். இவர் மனசுக்குள்ள இதே நிலைமையில தான் நானும் இருக்கிறேன், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை இக்னோர் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்ச நேரத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. போகும்போது அந்த பையன் சொல்றான், எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க, இதே மாதிரி டெய்லி வாங்க நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கிருந்து போயிடுறான். அப்பந்தான் அவருக்கு ஒரு விஷயம் உணர்ந்தது. நம்ம தேடுற பர்சன் நம்மகிட்ட பேசலனாலும் நம்ம பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தினமும் ஒவ்வொருத்தட்ட பேசுறாரு. ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் பேசுறாரு. ஏதாவது கடைக்கு போறாருன்னா அந்த கடைக்காரன்கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி தெரியாதவங்ககிட்ட பேசுறாரு. அவரோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா தனிமைங்கிறதுல இருந்து மாற ஆரம்பிச்சிருது. இந்த கதையில வர மாதிரி தாங்க நம்ம லைஃப்லயும் ஒரு தனிமைங்கக்கூடிய ஒரு விஷயம் வரும். அது நார்மல் தான். ஆனா அதையே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு யாரு கூடயும் பேசாம நம்மளே தனிமையா இருந்தோம் அப்படின்னா அந்த தனிமை தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். இங்க தனிமை அப்படிங்கிறது நம்ம கிட்ட நிறைய பேர் பேசாம இருக்கிறதுனாலையும் நம்ம தனிமை நினைக்கிறோம். நம்ம போய் மற்றவங்ககிட்ட பேசாம இருக்கிறதுனாலையும் தனிமை நினைக்கிறோம். நம்ம ஒரு பர்சன்ட பேசுறோம், அவங்க நம்ம கிட்ட பேசல, அவாய்ட் பண்றாங்கிறதுனால நம்ம தனியா இருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இங்க எத்தனையோ பேர் எங்கனாலும் போய் நீங்க பேசலாம். ஜஸ்ட் உங்க போன் எடுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணி பேசுங்க. இந்த உலகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எத்தனையோ பேர் நீங்க பேசுறத கேட்கறதுக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் நீங்க பேசக்கூடிய விஷயத்த அவாய்ட் பண்றாங்கிறதுக்காக நான் தனிமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். இங்க நீங்க பேசுறத கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜஸ்ட் போன் எடுங்க, பேசுங்க, இல்ல நேர்ல போய் பேசுங்க. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. தனிமைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அண்ட் எப்போதுமே தனிமையாவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய சின்ன சின்ன கதை, சின்ன சின்ன மாற்றத்துக்கு நம்ம பேஜோட இணைந்திருங்க. அடுத்த கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன்.